ஃபஸ்ட்டு இந்த தினை மாவு ரெடி பண்ணுறதுக்குங்க நான் வந்து இங்கே தினையை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான மஸ்லின் கிளாத்தில் பரப்பி விட்டுருங்க. அரிசி வந்து லேசாக ஈரப்பதம் இருக்கும்போது அதை வெறும் கடாயில் நல்லா மணம் வர வறுத்து எடுத்துக்குங்க. இதை வந்து நல்லா ஆற விட்டு மாவு மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி இதை ஒரு முறை ஜலிச்சு எடுத்து வச்சுக்குங்க. அவ்வளோதான் நம்மளுடைய தினை மாவு வந்து ரெடிங்க. இதை வந்து நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு அடி கனமான கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு வேணுங்கிற அளவுக்கு தினை மாவு அளந்து எடுத்துக்குங்க. நான் வந்து இங்கே 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் நெய் விட்டு இதை நல்லா மணம் வர வறுத்து எடுத்துக்குங்க. இங்கே 1 மூடி தேங்காய், 1 கைப்பிடி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துருக்குறேங்க. நெய் விட்டு வறுத்து எடுத்துருக்கிறேன். அதுலேயே நான் வறுத்து வச்சுருக்கிற தினை மாவும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் இந்த 3ஐயுமே தனித்தனியாக நெய் விட்டு வறுத்து எடுத்துருக்குறேங்க. 1 கப் அளவுக்கு தினை மாவு, 1 மூடி தேங்காய், 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை நான் வறுத்து எடுத்துருக்குறேங்க. நெய் விட்டு நல்லா மணம் வர வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ இது 3ஐயும் நல்லா ஒன்றா கலந்துக்குங்க. வந்து இங்கே எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு தினை மாவு இருக்குங்க. 250 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய தேங்காயில் ஒரு பெரிய மூடி அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. தேங்காய் துருவல் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து 100 மில்லி அளவுக்கு தேன் ஆட் பண்ணுறேங்க. தேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா உதிரியாக பொழு பொழுன்னு வரணுங்க. புட்டு மாவு மாதிரி. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நீங்கள் கையில் நாம்புனீங்கன்னா நாம்ப வரணுங்க. அதாவது அந்த உருண்டை வந்து பிடிக்க வரணும். உதுத்தா அப்படியே பொழு பொழுன்னு உழுகணுங்க. இதைத்தான் வந்து புட்டமுதுன்னு சொல்லுவோம். இங்கே 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தை கெட்டி பாகு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி 100 மில்லி தேன் விட்டுருக்குறோம். அதனால் நான் வந்து 200 கிராம் அளவுக்கு மட்டும் வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெள்ளை பாகு வந்து நல்லா திக்கான பாகாக எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி பாகு எடுத்துக்கோங்க. வெள்ளை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. இப்போ இது வந்து தினை மாவு உருண்டை பிடிக்கிறதுக்குங்க. அதனால் வெள்ளை பாகு நல்லா திக்காக 1 கம்பி பதத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கையில் நெய் தொட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிங்க. நல்லா உருண்டையாக அழுத்தி பிடிங்க. அங்கே நம்மளுடைய தினை மாவு உருண்டை ரெடிங்க. எல்லா மாவையும் கையில் நெய் தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிங்க. இது ஃபஸ்ட்டு தேன் மட்டும் கலந்த அந்த புட்டு மாவுங்க. உகந்த பங்குனி உத்தரத்தில் முருகருக்கு உகந்த இந்த தேனும் தினை மாவு உருண்டையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க. இதை செய்யறது ரொம்ப ஈஸிங்க. தேன் கலந்த நம்ம புட்டமுதுன்னு சொல்கிற தினை மாவு இங்கே தனியாக வச்சுருக்கிறோம். கூட வெள்ளைப்பாகு ஆட் பண்ணி நம்ம தினை மாவை வந்து உருண்டையும் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. ஒரே மாவில் 2 விதமாக நம்ம செஞ்சுருக்கிறோம். இதனோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.